என்னது இந்த பெனிஃபிட்ஸ் பற்றி இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டதே இல்லையா அப்படின்னா நான் சொல்கிறேன். அதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச நிறைய ஆக்டர்ஸ் கமலஹாசன், த்ரிஷா, நயன்தாரா, விஜய் சேதுபதி, மம்முட்டி, மோகன்லால், பாவனா, இன்னும் நிறைய பேர், ஏன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் இன்னும் நிறைய பேரும் இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு தானே கேட்குறீங்க? வாங்க நான் சொல்கிறேன். ஸோ நான் எதை பற்றி சொல்லிட்டு இருக்கேன்னு உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். யூஏயோட கோல்டன் விசா பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா 10 years ஆஃப் ரெசிடென்சி கிடைக்கும். அதாவது 10 வருஷத்துக்கு இங்கே யூஏலேருந்து தங்கிக்கலாம். இல்லை என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து மல்டிபிள் டைம்ஸ் இருக்கும். அதாவது நீங்கள் வந்து யூஏ தவிர வெளியில் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தாலும் ஸோ நீங்கள் எவ்வளோ நாளுக்கு வேணாலும் ஸ்டே பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் திரும்பி வந்துக்கலாம் இந்த 10 yearsக்குள்ளே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, கோல்டன் விசா வச்சிருக்கவங்களால இங்கே வந்து இண்டிவிஜுவலாக ஒர்க் பண்ண முடியும் அண்ட் இண்டிவிஜுவலாக பிஸ்னஸ் ஓன் பண்ண முடியும் அண்ட் ஏதாவது ப்ராப்பர்ட்டிலையுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டன் விசா வச்சிருக்கவங்களுக்கு ரொம்ப ஒரு மேஜரான பெனிஃபிட், அதாவது 20 million dirhams வந்து மெடிக்கல் கவரேஜ் வந்து இன்சூரன்ஸ் அண்ட் மெடிக்கல் பேக்கேஜ் வந்து கவரேஜ் ஆகுது. ஸோ 20 million dirhams அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 crores அப்ராக்சிமேட்டாக இந்தியன் ருபீஸ் படி. கோல்டன் விசானால அவங்களோட ஸ்பவுஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ்க்கு அவங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் ஸ்பான்சர் பண்ண முடியும் அண்ட் ஈவன் அவங்க டொமஸ்டிக் ஹெல்பர்ஸ் கூட அவங்க ஸ்பான்சர் பண்ணலாம். ஸோ கோல்டன் விசாவோட பெனிஃபிட்ஸ் இவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இல்லை, இவங்க ஸ்பான்சர் பண்ணக்கூடிய உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குமே கோல்டன் விசாவோட பெனிஃபிட்ஸ் வந்து அவைல் ஆகும். பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இசாட் கார்டு. அதாவது இவங்ககிட்ட ஒரு பெனிஃபிட்டான கார்டு இருக்கும். அந்த கார்டு வச்சு இவங்க என்னெல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ட்ராவல் டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுல இவங்களுக்கு பெரிய அளவில் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க எஜுகேஷனில் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருந்தாலும், ஈவன் இன் ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் மால்ஸில் கூட இவங்க பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே ரொம்ப ப்ரிவிலேஜான டிஸ்கவுண்ட்ஸ் வந்து இவங்களுக்கு கிடைக்கும். ஸோ கோல்டன் விசா பெனிஃபிட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதெல்லாம் யாரெல்லாம் கோல்டன் விசாக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.